5 நாள் மோதலில் இஸ்ரேலில் உள்ள நகரங்கள் சின்னாபின்னமாக காட்சியளிக்கின்றன. இஸ்ரேல் தன் அழகை இழந்து உருக்குலைந்து காணப்படுகிறது. முழு விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தி தலைமை சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. இஸ்ரேல் மட்டுமல்ல, ஈரானும் தற்போது சீர்குலைந்திருக்கிறது, சின்ன பின்னமாக மாறியிருக்கிறது. முதலில் இந்த 5 நாட்கள் போரிலே மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் ஈரானும் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் மிக பெரிய தாக்குதல் நடத்திருக்கு. ஈரான் எதிர்பாராத தாக்குதல். முதலில் இஸ்ரேல் காட்சிகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்ப்போம். இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் தீவிரமடையும் தாக்குதல் காரணமாக குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் மீது சூப்பர்சானிக் மிசைல்ஸ், பாலஸ்டிக் மிசைல்ஸ் என்றப்படுகின்ற ஏவுகணைகள், ட்ரோன்களை எல்லாம் அடுத்தடுத்து பயன்படுத்தியிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் அடுத்தடுத்து வீசப்பட்டதால் தற்போது அந்த காட்சிகள் பிரத்யேக நமக்கு ஏஎன்ஐ ராய்டர்ஸ் மூலமாக அந்த செய்தி நிறுவன ஏஜென்சிகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஈரானின் டெல் அவிவ், தலைநகர் டெல் அவிவ் பகுதியில், புறநகர் பகுதியில் உள்ள காட்சிகள் தான் இவை. இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பாதிக்க ரமத்காம் என்ற பகுதி இது. அங்குள்ள குடியிருப்பு பகுதிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் முழு திரையிலே இதை காண்பிக்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் இதை முழு திரையில் காண்பிப்பார். நீங்கள் பார்க்கலாம் கட்டிடங்கள் எந்த அளவுக்கு சிதைந்திருக்கின்றன. குடியிருப்பு பகுதிகள் ஈரானின் ஏவுகணை வீச்சிலே மிக தெளிவாக எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு இந்த காட்சிகள் ஏஎன்ஐ ராய்டர்ஸ் ஏஜென்சி மூலமாக நமக்கு கிடைத்து நமது நேயர்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும். எக்ஸ்க்ளூசிவாக பிரத்யேக காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. வார் பிரேக்கிங்கில் பலத்த சேதமடைந்த ஈரானின் அணு ராணுவ உலைகள் இது முக்கியமாக இது இஸ்ரேல் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் காட்சிகள், இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ், அதே போன்று ஹைஃபா, பத்ஹாம், அதாவது டெல் அவிவ் தலைநகர் டெல் அவிவின் தெற்கு பகுதி உள்ள பத்ஹாம் பகுதி, அதே போன்று வடக்கு இஸ்ரேல் பகுதி, தம்ரா, ரமத்கம் போன்ற பகுதியில் ஆகியவற்றெல்லாம், அதே போன்று பெதாவா, திக்வா ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நொடியும் பொதுமக்கள், அங்கு வசிக்கின்ற இஸ்ரேலியர்கள் ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். அது நீங்கள் அவர்கள் ஷெல்டர், அதாவது பாதுகாப்பான பதுங்கு அரண்களுக்குள் சென்று, பதுங்கு குழிகளுக்குள் சென்று இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நேற்று இன்று இரவு மேலும் நேற்றை விட இன்று அதிகமான தாக்குதல் நடத்தப்படும் என்பதால் தற்போதே பலருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்க. அனைவரும் தற்போது பதுங்கு குழிக்குள் சென்று கொண்டிருக்க ஷெல்டருக்கு செல்கின்ற காட்சிகள் தான் இவையெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இஸ்ரேல் அயன் டோம் என்ற ஒரு இரும்பு திரையை வைத்திருக்கிறது. அந்த இரும்பு திரையை தகர்த்து கொண்டு உள்ளே சென்று தாக்கிய ஏவுகணைகள் தாக்கியதால் ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கார்கள் எல்லாம் கட்டிடத்தின் மேல் ஏறி நிற்கின்றன. அந்த அளவுக்கு கடும் பாதிப்பு. ஒன்றல்ல இரண்டல்ல, பல நகரங்கள், இஸ்ரேலின் பல நகரங்கள் உருக்குலைந்து சின்ன பின்னமாக காட்சியளிக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாதிப்புகள். மிக அதிகமாக உருக்குலைந்து போன காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஈரானின் தாக்குதலிலே தற்பொழுது இஸ்ரேலின் பல நகரங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. அந்த ஏவுகணைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வந்து அந்த அயன் டோம் என்ற அந்த இரும்பு திரை, இஸ்ரேலின் இரும்பு திரையை உடைத்து கொண்டு தாக்கியிருக்கின்றன. இஸ்லாமின் பல முக்கிய நகரங்கள், இஸ்ரேலினுடைய ஐஃபா, பத்யாம், தம்ரா, ரமத்கன், பேட்டா, திக்வா மற்றும் தலைநகர் டெல் அவிவ் ஆகிய பகுதிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலே அன்ற கடும் தாக்குதல் காரணமாக பல இடங்கள். ஆனால் இதிலே உயிர் சேதம் என்று பார்த்தால் 24 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலே அறிவித்திருக்கிறது 24 பேர் தான் இதுவரை இந்த 5 நாள் தாக்குதலே உயிரிழந்திருக்கிறார் என்று. ஆனால் கட்டிடங்கள் எப்படி உருக்குலைந்திருக்கின்றன. இனிமேல் இந்த கட்டிடங்கள் யாரும் வசிக்கவே முடியாது. அதாவது குட்டுயிரும், அதாவது உடைந்து டைலபிடேட்டட் கண்டிஷன் என்று கூறாது போன்று உருக்குலைந்து சின்ன பின்னமாகி வெறும் எலும்புகள் மட்டும் இருப்பது போல் எலும்பு கூடுகளாக அந்த காங்கிரீட் ஜங்கிள்கள் எல்லாம் எலும்பு கூடுகளாகத்தான் தற்போது காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் பார்க்க இனிமேல் இங்கு யாரும் வசிக்க முடியாது. இந்த கட்டிலை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கி பிறகுதான் கட்டிலை கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஈரானின் ஏவுகணை வீச்சு. அந்த பிரத்யேக காட்சிகள் தான் நாம் தற்பொழுது பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேலின் காட்சிகளை பார்த்தோம்னா தற்போது இஸ்ரேல் தாக்கியதால் ஈரானில் ஏற்பட்ட காட்சிகள், அதாவது தாமு தாப்பி, தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின், இந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அணு உலைகள், ஈரானின் அணு உலைகள். ஈரான் தாக்குதலிலே குடியிருப்பு பகுதிகள் தாக்கப்பட்டன இஸ்ரேலிலே. ஆனால் இஸ்ரேல் தாக்குதலிலே அணு உலைகள், அணு ஆயுத தயாரிப்பு கிடங்குகள், அதே போன்று
ராணுவ நிலைகள், நீங்கள் இது தாக்குதலுக்கு முன் தாக்குதலுக்கு பின், தாமு தாப்பி என்றுதான் பார்க்க வேண்டும். தாக்குதலுக்கு முன் எப்படி இருந்தன, தாக்குதலுக்கு பின் எப்படி இருக்கின்றன, பிரத்யேகமாக நமக்கு கிடைத்த காட்சிகள். தாக்குதலுக்கு பின் அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த அணு உலை, இதுதான் பாதாள பதுங்கு குழிக்குள்ள வைக்கப்பட்ட பாதாள அறைகளிலே உள்ள அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், அந்த இடங்கள் தான் இவை. இவையெல்லாம் தாக்குதலுக்கு முன் எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு பின் எப்படி இருக்கு என்பதை நாம் சுட்டி காட்டுகிறோம். இது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக நமக்கு சிறப்பாக இந்த ஏஎன்ஐ ராய்டர்ஸ் மூலமாக மேக்ஸட் டெக்னாலஜிஸ் வயா ராய்டர்ஸ் என்ற வகையில் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிப்புகள் எப்படி இருக்கின்றன, சரியாக அழகான அந்த கட்டிடம் தற்போது ஊருக்குலைந்து காணப்படுகிறது. இஸ்ரேலின் பல பகுதிகள், ஒன்றல்ல இரண்டல்ல, இஸ்ரேலின் பல பகுதிகள். தாமு தாக்குதலுக்கு முன்னர் எப்படி இருந்தது, தாக்குதலுக்கு தாப்பி, தாக்குதலுக்கு பின்னர் தாமு தாப்பி, இரண்டு காட்சிகளையும் நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அணு உலை, அந்த அணு ஆயுத தயாரிப்பு கிடங்குகள் எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது. யுரேனியம் செறிவூட்டப்படும் ஆலைகள் எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கின்றன. இரண்டு இடங்களையும் பார்க்கலாம். நீங்கள் பாதிப்பு எப்படி இருக்கிறது என்று அழகாக நீல நிறத்தில் கட்டிடங்களுக்கு தற்போது பாதிப்பு ஏற்பட்ட பின்னர் அந்த இடம் கருப்பு நிறத்தில் நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு சுட்டி காட்டப்படுகிறது, பாதிப்பு பெருமளவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொன்றாக அணு உலைகள், இதே போன்று இது ஒரு யுரேனியம் செறிவூட்டப்படும் டான்ஸ் என்ற பகுதியில் உள்ள இடம். இது யுரேனியம் செறிவூட்டப்படும் பகுதி. தற்போது பாதிப்புக்கு முன் எப்படி இருந்தது, பாதிப்புக்கு பின் எப்படி இருக்கின்ற பாருங்கள். அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 13 இடங்களில் இதே போன்று 6 அணு ஆயுத கிடங்குகள் உள்ள இடங்கள் மற்றும் 5 அணு ஆயுத இராணுவ நிலைகள் மற்றும் 2 குடியிருப்பு பகுதி என்ற வகையிலே 13 இடங்களிலே இஸ்ரேல் கடுமையான தாக்கி இருக்கிறது, சரமாரியாக தாக்கி இருக்கிறது. அந்த குண்டு மழையிலும் ட்ரோன் மழையிலும் ஏவுகணை மழையிலும் தற்போது ஈரான் கடும் சேதத்தை ஈரானில் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்குள்ள பல முக்கிய தலைவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள். முகமது பகேரி, மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி, மேஜர் ஜெனரல் குலாமி ரஷீத், மேஜர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி இஜுவதா, அதே போன்று பிரிகேடியர் ஜெனரல் அலி ஷத்மனி போன்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக அந்த சுப்ரீம் தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற கொமேனியினுடைய வலதுகரமாக தலைமை ஆலோசகராக இருந்தவர் தான் பிரிகேடியர் ஜெனரல் அலி ஷாத்மனி. தற்போது அவரும் கொல்லப்பட்டு விட்டார். எனவே தற்போது கொமேனியே பதுங்குக்குழிக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த பதுங்குக்குழி இருக்க என்று தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு பதுங்குக்குழியாக அவரை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சிகள் எப்படி இருக்கின்றன பாருங்கள். அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு அந்த இடமே அந்த போர்க்களம் என்பார்களே, போர்க்கள பூமி என்பார்களே, அந்த போர்க்கள பூமியாகத்தான் தற்போது காட்சி எடுக்கும். இன்னும் முழு அளவிலான போரே வெடிக்கவில்லை. அதற்கு முன்னதாக இருவரும் தாக்கிக் கொள்வதே இப்படி இருக்கிறது, பெரிய அளவிலே இருக்கின்றதான் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய தாக்குதல். அதாவது ஈரான் ஆகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் இரண்டு நாளுக்கும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த மட்டிலே கடுமையான தாக்குதல் நடத்ததால் உயிர் பலி ஈரானிலே அதிக அளவு இருக்கிறது. ஈரானிலே கிட்டத்தட்ட இதுவரை கிடைத்த தகவல், அதிகாரப்பூர்வமாக நாட்டு அரசு அறிவித்தது 250 பேர், 250க்கும் மேற்பட்டோர் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 250 பேர் ஈரானில் மட்டும் பலியாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தமட்டிலே 24 பேர் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக காயமடைந்தவர்கள் என்று பார்த்தால் பல்லாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலை ஏற்கனவே அந்த சைரன் ஒலிக்கப்படுவதால் தொடர்ந்து அவர்கள் அந்த பாதுகாப்பான பதுங்கு குழிக்குள் இருப்பதால் ஷெல்டர்ஸ் என்று கட்டியிருக்கிறார்கள், நிறைய இருக்கின்றன. ஏற்கனவே ஹமாஸ் போன்ற ஹெஸ்புல்லா தாக்குதல் நடக்கும்போதெல்லாம் அவர்கள் இந்த பதுங்குழிலிருந்து பழகப்பட்டதால் தற்போது இந்த தாக்குதல் சைரன் ஒலித்தவுடன் அவர்கள் ஜாக்கிரதையாக அந்த பதுங்குழிக்குள் சென்று விடுவார்கள். எனவே அந்த வகையிலே தற்போது இந்த கட்டிடங்களை பார்க்கும்போதே நீங்கள் தெரியலாம் இந்த போரின் தாக்குதலின் வேகம் வீச்சு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று. கடுமையான சேதத்தை இரு நாடுகளும் சந்தித்திருக்கின்றன. இஸ்ரேலில் பெரிய அளவுக்கு சேதம் இல்லை என்ற தகவல் முதலில் வந்தாலும் தற்போது கிடைத்துள்ள இந்த காட்சிகள் நமக்கு அந்த தாக்குதலின் வீச்சு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. ஈரான் கடுமையாக பதிலடி கொடுத்திருக்கிறது. உயிர் பலி பெரிய அளவு இஸ்ரேலில் இல்லை, 24 பேர் தான் என்று இதுவரை கூறியிருக்கிறார்கள். ஆனால் சேதம் என்று பார்த்தால் இஸ்ரேலுக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஈரானிலே கடுமையான, அதாவது எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிகின்றன, அணு உலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அணு ஆயுத கிடங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, ராணுவ நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, ராணுவத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கிய ராணுவ தலைமை தளபதிகள் என 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
கொமேனியை மட்டும்தான் தற்போது விட்டு வைத்திருக்கிறார். அவரையும் தேடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் அங்கிருந்து வரும் மொசாத் உளவு நிறுவனம் மூலமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரையும் அழிப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு வருவதெல்லாம் தகவல்கள் வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி இருக்கின்றன. தற்போது கொல்லப்பட்ட தகவல் உடனடியாக அவருக்கு மாற்றாக மற்றொரு பிரிகேடியர் ஜெனரல், கவர்னர் ஜெனரல் போடப்பட்டாலும் அந்த தாக்கப்பட்ட தலைவர்கள் தான் கொலமணி ரஷீத் கொலை செய்யப்பட்டார், அலிட் சத்மானி நிர்ணயிக்கப்பட்டார், நியமனம் செய்யப்பட்டார், அமீர் ஹாஜி அஜ்புல்லா அஜ்தகா கொல்லப்படுகிறார், மஜித் மௌசவி அவருக்கு பதிலாக தலைவராக தற்போது ராணுவத்தின் முக்கிய கமாண்டர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் இது தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கு தற்போதைய நிலையிலே ஈரான் இஸ்ரேல் போர் என்பது கிட்டத்தட்ட தீவிரமடைந்திருக்கிறது. மிகப்பெரிய போராக வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது மேலும் சில தினங்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடும் சேதம் இரு தரப்பிலும் ஏற்பட்ட பிறகு இருவருமே சமரசத்திற்கான வந்தாக வேண்டும் என்றால் உலக நாடுகளையே இந்த போர் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே உலக நாடுகளின் அழுத்தம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இவர்களை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய சேதத்தை உருவாக்க வேண்டும் என்ற இரு நாடுகளும் தீவிரமாக இருக்கின்றன. அந்த பாதிப்புகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. எனவே இந்த போர் 5 நாள் தான் ஆகியிருக்கிறது. ஆனால் சேதம் என்பது 50 வருடங்கள் பின்னோக்கி இவர்களை எடுத்து சென்றிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அப்ராம்.